அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 28, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். 75,000 ரயில் பெட்டிகள் தயாரிப்பு. ஐசிஎஃப் புதிய சாதனையை தெரிவிச்சிருக்காங்க. பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலை தொடங்கி 68 ஆண்டுகளில் 75,000 ரயில் பெட்டிகளை தயாரித்து சாதனை படைத்துள்ளது. அந்த 75,000வது ரயில் பெட்டி வந்து வந்தே பாரத்துக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம், அதாவது அந்த நம்பரில் 75,000வது ரயில் பெட்டி, அதை வந்து அந்த 75,000ன்ற அந்த நம்பரில் வர ரயில் பெட்டியை வந்து வந்தே பாரத் ட்ரெயினுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 75,000 ரயில் பெட்டிகள் இதுவரை ரெடி பண்ணியிருக்காங்க 68 ஆண்டுகளில். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றி என்ன வேண்டும், உயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாதுன்னு ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக T20 ஐசிசி வேர்ல்டு கப்பில் வந்து தென்னாப்பிரிக்கா வந்து முதல் முறையாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இறுதி சுற்றில் தென்னாப்பிரிக்காவோட எந்த நீ மோதுது யார் ஜெயிக்கிறாங்கன்றதை அடுத்து பார்ப்போம். அடுத்து ஜூலை 1 முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல். 5.6 லட்சம் காவலர்கள், 40 லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி. மின்னணு முறையில் சம்மன் நோட்டீஸ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள இ சாக்ஷியா, இ நியாயஸ்ருதி, இ சம்மன் செயலிகள் உருவாக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ள சூழலில் இச்சட்டங்கள் குறித்து 5.65 லட்சம் காவலர்கள், சிறை தடயவியல் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் 40 லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் கடைசி பேரா பாருங்கள். மை கவ் சமூக ஊடக கணக்குகளிலும் புதிய சட்டங்கள் குறித்த தகவல்கள் தொடர்ந்து பதிவேற்றப்பட்டு வருகின்றன தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அந்த இது லாஸ்ட் பேராக்கு முந்தின பேரா பாருங்கள். முந்தின பேரால கீழே புதிய சட்டங்களின் கீழ் மின்னணு முறையில் சம்மன் நோட்டீஸ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள வசதியாக இ சாக்ஷியா, அப்புறம் நியாஸ்ருதி, இ சம்மன் ஆகிய 3 செயல்களை தேசிய தகவல் மையம் NIC உருவாக்கியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த 3 சட்டங்கள் என்னன்றதை ஜூலை 1ஆம் தேதி எலாபரேட்டாக கொடுப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.